சங்கர் வீட்டு கல்யாணம்னா சும்மாவா? மாதம்பட்டி இறக்கிய காஸ்ட்லி விருந்து. விவிஐபிகளை விழுந்து விழுந்து கவனித்த பின்னணி. வெண்கல தட்டு, கொழுந்து வாழை இலை, அதுல சூடா பொறிச்சு எடுத்து கொண்டு வரப்பட்ட வஞ்சன மீன் வறுவல், அதுக்கு பக்கத்துல விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மட்டன் சிக்கன் சுக்கா வறுவல், வேணுங்கிற அளவுக்கு இட்லி இடியாப்பம், மட்டன் சிக்கன் பிரியாணி, இன்னும் வெரைட்டியா கறி போண்டா, வகை வகையா கட்லெட்டு, 65 என வறுவல், பொரியல், அவியல், ஆம்லெட்னு திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு அசைவ விருந்த பார்த்து பரிமாறி கொடுத்திருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் கேட்டரிங் சர்வீஸ். 15ஆம் தேதி சங்கரின் மூத்த மகள் ஐஸ்வர்யா தருண் கார்த்திகேயன் திருமணம் நடந்தது. கோலாகலமாக நடந்த இந்த திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மனைவியோடு வந்து கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்தியன் 2 நாயகன் கமல்ஹாசன், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கணவர் இயக்குனர் விக்னேஷ் சிவனுடன் கலந்து கொண்டார். மேலும் விக்ரம், சூர்யா, கார்த்திக், இயக்குனர் மணிரத்னம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த திரை உச்ச நட்சத்திரங்களும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இசை அமைப்பாளர்களும் ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகமும் பிற மாநிலத்தை சேர்ந்த ஏராளமான உச்ச நட்சத்திரங்களும் நடிகர்களும் நடிகைகளும் திருமணத்தில் கலந்து கொண்டு வயிறார சாப்பிட்டு மணமக்களை மனமாற வாழ்த்தி சென்றது குறிப்பிடத்தக்கது. ஒரே ஒரு 30 செகண்ட் ஸ்கிப் பண்ண வேணாங்க. நான் ஒரு ஆட்டோ டிரைவருங்க. ஆட்டோ ஓட்டுற பையனா தான் என்னை பார்த்திருக்கீங்க. ஒரு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுங்க. நான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கேன். நான் உழைக்கிற இந்த ஊதியத்துல ஒரே ஒரு பங்கு எடுத்து இல்லாதவங்களுக்கு உதவி செய்தாங்க சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ரொம்ப முடியாத மனசுங்க. அவருக்காண்டி தான் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். சோ அவர் பண்ற தொழில தாங்க நான் ஷேர் பண்ணேன். பகல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு நைட்டு ரூம் பாயா கிளீனிங் ஒர்க் பண்றேன். எனக்கு என்னோட வறுமைக்கு என்ன கிடைக்குதோ அதை தாங்க சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டதை வச்சு அதுல பாதி இல்லாதவங்களுக்கு கொடுத்துதாங்க என்னோட தேவை. வரைக்கும் தொடர்ச்சியா எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் ரொம்ப நம்புறேன். நிறைய பேருக்கு இன்னும் உதவி செய்ய நான் காத்திருக்குங்க. நீங்களே எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஆட்டோ ஓட்டி அதன் மூலமா வரக்கூடிய ஒரு வருமானம், அதுக்கப்புறம் நைட்ல ரூம் பாய் சர்வீஸ்னு இப்படி கிளீனிங் வேலைலாம் செஞ்சு தனக்கே கொஞ்சம் தான் காசு வரும். அந்த காசை மிச்சப்படுத்தி அதன் மூலமா இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு வராரு இங்க ஒரு இளைஞர். தனக்கு இப்ப எப்படி நீங்க சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே போல தொடர்ந்து இன்னமும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. பார்க்கும் போதே அப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துது. ஆட்டோ பையன் அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காரா. பட் சில சூழ்நிலைகளால இப்ப இவர ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஆட்டோ ஓட்டுறது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல ரூம் பாய் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கிளீனிங் வேலை எல்லாம் பண்ணிட்டு வராரு. இப்படி இதன் மூலமா தனக்கே கொஞ்சமான காசு தான் கிடைக்குது. ஆனாலுமே அந்த காசை மிச்சப்படுத்தி அதுல யாருக்கெல்லாம் என்ன தேவை இருக்கோ தன்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு வராரு. தனக்கு ஏதாச்சும் கிடைச்சா அதை வச்சு இவர் பாத்துக்கிறாரா, மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட இதை செஞ்சுட்டு வராரு. நிறைய பேர்கிட்ட நிறைய காசு இருந்தாலும் அவங்க பெருசா யாருக்கும் உதவி செய்யறதில்ல. ஆனா இவர் பாருங்க தங்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு இவ்வளவு உதவிகள் செஞ்சுட்டு வராரு. இவருக்கு ரொம்ப பெரிய மனசுங்க அப்படின்னு சொல்லி பல பேரும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்காக இவர் ஷேர் பண்ணிருக்காருன்னா இவ்வளவு